ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ் பிளாக். இன்னைக்கு எங்க சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, லட்சுமி என்ன பார்க்க போறோம்? இப்ப நாங்க வேற இடத்துல நிக்கிறோம். பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நாங்க நிக்கிற இடம் பாத்தீங்கன்னு சொன்னா கொழும்பு தாமரை கோபுரத்துக்கு பக்கத்துல, அதாவது தாமரை கோபுரத்துக்கு கீழே தான் நிக்கிறோம். இதை வந்து நான் 2 வருஷத்துக்கு முதலும் வீடியோவா போட்டிருப்பேன். தாமரை கோபுரத்துக்கு வந்து ஆனா இப்ப அந்த வழியா போடல. என்னன்னு சொன்னா, அது என்னன்னு சொல்றது, சேனல் தொடங்கி நான் புதுசு வர கதைக்க தெரியா ஒன்றும் தெரியா, சும்மா ஏனோ தான் அனுப்பட்டது. இன்னைக்கு உங்களுக்கு வடிவா நாங்க போறது வாரது எல்லாத்தையுமே வந்து வடிவா காட்டுறேன். பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப லைட்டும் போட்டிருக்காங்க, சூப்பரா இருக்கு. என்ன சீசன் லைட் போட வலிக்கிட்டாங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. பாத்தீங்களா, என்ன கொஞ்சம் இருட்டினா அந்த லைட் வந்து தெரியும். இந்த லைட் வந்து கலர் மாறி மாறிக்கொண்டு இருக்கு. காட்டுங்க, இந்த அப்படியே இந்த பச்சை, நீலம், நாவல், சிவப்பு அப்படின்னு மாறிக்கொண்டே இருக்கு. உள்ளுக்க போவோம். டைம் வந்து சரி. என்னன்னு சொன்னா, இந்த டைமுக்கு அந்த லைட் போடு மட்டும் தான் நாங்க வந்து வெயிட் பண்ணி கொண்டிருந்தாங்க. டைம் சரி. ஆனா இந்த டைம்ல தான் ஆட்கள் வந்து கூட வரணும். இப்ப நாங்க வந்தது கூட நிறைய பேர் வந்து கொண்டிருக்கணும். எப்படியும் உள்ளுக்க சினமா தான் இருக்கு. ஓகே, நாங்க உள்ளுக்க போய் பாப்போம் உள்ளுக்கு என்னென்ன எல்லாம் இருக்கு, எப்படி இருக்குதுன்னு சொல்லி. என்னன்னு சொல்ற, அஸ்மிமே வந்தது ஒரு 2 வருஷத்துக்கு முதல்னு சொல்லி. அஸ்மிக்கு வந்து 3 வயசு. அப்ப வந்து அனுபவம் இருக்காது. இப்ப வந்து அஸ்மிக்கு வந்து எல்லாமே தெரியும். வேணா அஸ்மி? முதலே தெரியும். அஸ்மிக்கு வந்து இப்ப கொஞ்சம் வளர்ந்தபடியா வந்து எல்லாம் இதே டிசைன்ல லாலிபாப் இருக்கா? இப்ப இதே டிசைன்ல இல்லாம வந்துட்டு சாப்பிடுற ஐட்டம். ஓகே, இப்ப வந்து நாங்க உள்ளுக்க போவோம். உள்ளுக்க இப்ப வந்து வித்தியாசமா இருக்கும் நினைக்கிறேன். நாங்க 2 வருஷத்துக்கு வந்ததுக்கும் இப்ப வந்து சரியான வித்தியாசம். உள்ளுக்க ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்கு. அவனு கேள்விப்பட்டாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் வந்து அப்படியே சுத்தி சுத்தி வருமாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். வாங்க உள்ளுக்க போய் இருந்தது. ஆனா ரெஸ்டாரண்ட் இல்ல, இப்ப புதுசா வந்து எல்லாமே நிறைய வந்திருக்கான். ஓகே, உள்ளுக்க போய் பாப்போம். ஓகே வாங்க. ஓகே வாங்க போவோம். செம்ம ஜாலியா இருக்கா. ஓகே, உள்ளுக்க போய் பாப்போம். முதல்ல டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டு போவோம். வாங்கோ. டிக்கெட் எடுக்காம போனா உங்களை பிடிச்சி வச்சிருவாங்க. நாங்க விட்டுட்டு வரோம். அதுதான். என்ன ஏர்போர்ட் மாதிரி இருக்கா? ஓ ஓ, தலை சுத்துதான். இப்ப எங்க அண்ணாந்து பார்த்தே கழுத்துனோம். போய் இது என்னன்னு கட்டி இருப்பாங்க நான் அவ்வளவு தூரத்துல இருந்து. அதோட இதுல வேலை செய்த பொடியன்னு ஒரு ஆளும் செத்தா தெரியுமா? விழுந்து வேலை செய்ய தாமரை கோபுரத்துல தானே அது குதிச்சு. அதுக்கு முதல் இந்த தாமரை கோபுரம் கட்டி கொண்டிருக்கே ஒரு வேலை செய்யற பொடியன்னு ஒரு ஆள் விழுந்து செத்தது. தவறுபட்டு விழுந்து. ஓ அப்படி சப்பா சீனே கட்டிருப்பாங்க. இதுதான் அவ்வளவு உயரத்துக்கு நினைச்சே பார்க்கல. அதுதான். ஓகே வாங்க போவோம். போய் முதல்ல டிக்கெட் எடுப்போம். இங்க பாருங்க, இங்க ஆக்களை இந்த டைமுக்காக தான் பார்த்து கொண்டிருக்கணும். நைட் டைம்ல தான் அந்த வியூ வந்து உள்ளுக்க இதெல்லாம் இருக்குமண்டோ. ஓ, இது வந்து என்ன சொல்லுவாங்க, நைட் டைம்ல தான் அந்த வியூவை பார்க்க வந்து நல்ல ஒரு அழகா இருக்கு. அதனாலதான் கூடுதலா வந்து நைட் டைம்ல ஆக்கள் வர்றது. இதெல்லாம் இருக்கு. ஓகே, சரி, உங்களுக்கு அப்படி விளங்கி இருக்கு. எனக்கு தெரியல, எனக்கு விளங்கிடுமையா. வாங்க இங்க பாருங்க, இங்க இந்த பூக்கண்டல் வச்சு சுமையா இருக்கு. ஏன் சேசன் எங்கட வீடுகள்ல மட்டும் வச்சா அப்படி வார இல்ல?
வாங்க அங்க பாப்போம். வாங்கலன்னு பாப்போம். என்ன உங்களுக்கே தண்ணி இல்ல அப்ப பூக்கண்டுக்கான அங்க இருங்க முன்னுக்கு நல்ல வடிவா இருக்குது. ஏற்கனவே பார்த்ததான் இருந்தாலும் அது திருப்பி இருக்கா பாக்க ஏதோ புதுசா பார்த்த மாதிரி தான். ஏற்கனவே பார்த்திருந்தாலும் அதை பார்க்க வந்து ஏதோ அப்பதான் புதுசா பாக்குற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு நல்லா இருக்கு. ரைட். அதே போல நீங்க டிக்கெட் எடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி பாருங்க லைட்டும் இதுல வந்து எரிஞ்சு பத்தி பத்தி நின்று ஒன்று இருக்குது. நல்லா இருக்கு. ஓ ஒன்று வேலை செய்யாம போயிட்டு சேசன் அப்படியே இருக்கா. இங்க தாமரை கோபுரத்தை காட்டுங்க பாருங்க. பாத்தீங்களா எப்படி இருக்கு? ஓகே முதல்ல போய் நீங்க டிக்கெட் எடுத்துட்டு வாங்க. நாங்க நிக்கிறோம் இதுல. ஓகே டன். ஓகே இப்போ வந்து நாங்க டிக்கெட் எடுத்துட்டோம். பாப்போம் சுபேஷன் இந்த டிக்கெட்டை காட்டுங்க. ஓகே எங்க ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இப்ப டிக்கெட் எடுத்துட்டோம். பாருங்க 5 பெரிய ஆக்களுக்கு வந்து 500 ரூபாய் படி டிக்கெட் எடுத்துருக்கோம். போவோம் வாங்க. வாங்க ஓகே பாருங்க இப்ப லைன்ல நின்றுதான் போறவங்களுக்கு பின்னாலே நிறைய ஆக்கள் இருக்கு. போவோம் வாங்க. கருப்போட போட நினைக்கிறாங்க. அதான் ஃபங்க்ஷன் போல இருக்கு. போட்டோ அடிக்கிறாங்க. அது நிறுத்திட்டாங்க. காட்டினா கருப்பு போட நிக்கிறாங்க. என்னங்கள நீங்க அங்க போயிட்டு அடிங்க. 3D இல்ல ப்ரொஜெக்டர். அப்படி எப்படி எடுத்துட்டாங்க? வாங்க வாங்க. யார்கிட்ட நான் பேசா
எத்தனாவது மாடியில் நினைக்கிறீங்க? 29வது மாடியில் நிற்கிறோம் நாங்கள். 29வது மாடியில் அங்கே பாருங்க. 29வது மாடியில் நிற்கிறோம். அது அஸ்மி போகுது பார்க்குறேன். வானளவுல நிக்கிறோம். வானளவுல என்னங்க அஸ்மி சொல்லுங்க இத பத்தி. முதல் வந்தீங்க தானே, பாத்தீங்களா இது அப்படியே எனக்கு தலைக்கு வந்தா ஆமா இப்ப 29 மாடியா 29 மாடியா எத்தனை அடி உயரம்? எத்தனையோ அடி உயரத்துல மல்லாவில லண்டனே. ஆனா பார்க்க வடிவா இருக்கு. லைட்டுக்கு வாகனங்கள் போறது, லைனுக்கு அப்படி ரோட்ல லைனுக்கு வாகனங்கள் போறது, லைட்டுகள் அப்படியே சூப்பரா இருக்கு. எங்களுடைய போனதற்கு கவனம் இல்ல கண்ணாடி என்ன பயமா கிடக்கு. தலையை வந்து நல்லபடியா விடுவோம். எனக்கு அப்படியே எட்டி பார்க்கவே பயமா கிடக்கு. அந்த கீழே லைட் நீங்க எங்க சார் லைட் நிப்பாட்டிட்டு அப்படியே காட்டுங்க, அப்பதான் தெரியும். ஆமா அது எப்படி கொழும்பு காத்தே பயங்கரமா அடிக்குது. போனவங்க கவனம் சரியா, காத்து பயங்கரமா அடிக்குது. போனவங்க கவனம் அவங்க மல்லாவியை காட்டுறேன். மல்லாவி 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 இந்த மல்லாவி தெரியுது. இந்த மல்லாவி உள்ளாவி எல்லாம் தெரியுது. எவ்வளவு வடிவா இருக்கு. என்ன சொல்றது, இந்த வியூக்கே இந்த பாட்டு நல்லா இருக்கு. தெரியலையே ஏதோ சொல்ல வாரீங்கன்னு தெரியுது. சொல்லுங்க சொல்லுங்க. இந்த படத்துல தெரியும். எந்த படத்துல? முன்பேவா பாட்டு தெரியுமா? முன்பேவா பாட்டுல சூர்யாக்கும் ஜோதியாக்கும் ஒரு பாட்டு வரும். முன்பேவா நியூயார்க் நகரம். ஓ ரங்க நேரம். அந்த பாட்டு கூட நல்லா இருக்கு. வியூ இது நியூயார்க் நகரம் இல்லையே, இது கொழும்பு நகரமே. அப்ப நாங்க மாத்தி படிக்கமா வேண்டியது. அந்த வியூ நல்லா இருக்கு. கொழும்பு நகரம் உறங்கும் நேரம். அப்ப பாட்டே மாத்திரீங்க. இப்ப சம்மந்தம் இல்ல கதைக்கிறீங்க. கொழும்பு பாட்டு தானே, அதான் இந்த லைட் வேற மாறி மாறி தனி வயது. நாங்க அந்த அந்த துண்டுக்கும் போய் வந்தாங்க தெரியுமா? அங்க மேலே போய் வந்தாங்க. அது மேலே போய் வந்தாங்க. மேலே தான் சுத்துது. போன வருஷம் நீங்க வரவே இல்லையா எங்களோட? அங்கேயும் போனாங்க. போன வருஷத்துக்கு முதல் வருஷம் அங்க போய் வந்தாங்க. இங்கிலீஷ் கதைப்பியோடா பொடியன். பொடியன் இங்கிலீஷ் கேட்கிறான். வாட் a nice place. 290 என்னன்னு தெரியல. தெரியாம சொல்லக்கூடாது, தெரிஞ்சுட்டு சொல்லுவோம். பாருங்க நான் சொல்றேன். போனுங்க போன் எடுத்து உடனே பாருங்களேன். 305 3050 மீட்டர் இந்தியன் ஓசன். நான் மாறி வாசிச்சிட்டேன். இந்தியன் ஓசன்ல இருந்து 3050 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கான். ஓ சரி, எத்தனை மீட்டர் உயரம் பார்க்கலாம் தானே? பாருங்க வாங்க. நான் அப்படியே சுத்தி வந்து அப்படியே வந்துடுறாங்க வண்டியாமாங்க. இந்த வியூவை பாக்குறதுக்காக தான் வந்தது. காத்து 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 அப்படி அடிக்குது சத்தத்தோட. ஒரே மாதிரி இருக்கு அந்த தூண் தூண் மாதிரி. அது காபர் 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 கப்பல் காபர். இந்த இதுதானே காபர். அந்த ஒரே மாதிரி இருக்குதானே. அது இப்போ
அதேக்கோ அது என்ன கப்பல்ன்றீங்க சேகர்? கப்பல் சாமான் வந்து இறக்குற இடம் வந்தா அந்த நிக்குது போல ஒரு கப்பல் அந்த பெரிய கப்பல். கப்பல்லாம் ஒண்ணு நிக்காங்க. இந்த கப்பல் வலிக்கிறது போல சத்தம் போட்டுருக்கு. ரெயின் என்ன கடலுக்காலே ஒரு சரி. கொழும்பு துறைமுகம் அதுதான். ஒரு இடம் தெரியாது இல்ல சரி, ஒன்றுமே தெரியாது ஸ்ரீலங்கால. ரெயின் போதோ, ரெயின் தான் சத்தம் போட்டுருக்கு. என்ன போகுது ரெயின்? என்ன போகுதுல? இந்த டட்டக் டட்டக் நான் சொன்னேன் என்னையும் ஒப்பாக்குறது. என்னையும் ஒப்பாக்குறது. எனக்கு ஒண்ணு தெரியாதவரே. அங்க இருந்து வருது, இங்க இருந்து போகுது. சரியா? ரெண்டு வருது. அங்க இருந்து வருது. அங்க இருந்து வருது, இங்க இருந்து போகுது. போன் எஞ்சால எடுங்க. அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லுங்க அப்பா? என்ன? ஸ்ரீலங்காவிலேயே நிறைய இடம் வந்து வெளிநாடுகள்ல இருந்து வராங்க. ஸ்ரீலங்காவை வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸா நினைக்கிறேன் வரணும். சுற்றுலா தலங்கள் நிறைய இருக்கு. ஆனா நாங்க என்ன நினைக்கிறது, இங்க இருந்து வெளிநாடுகள் போகணும், இந்தியா போகணும் அப்படின்னு ஆசைப்படுறது. இங்கே நிறைய இடம் இருக்கு, அதை பார்க்க கடையில அங்க போக ஆசைப்படுறோம். சரி, நாங்க சுத்தி வருவோமா? இப்ப நாங்க சுத்தி வருவோம். அதே மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு சுத்தி பார்ப்போம். ஒரு மாசமா சேஷன் கூட்டிட்டு போயிருக்கோம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய மேக் வந்து சரியான முறையில் வேலை செய்யலைன்றபடியாக நான் அதுக்குள்ளே கதைச்சிருந்த சவுண்ட் ஒன்றுமே வந்து விளங்காமல் போயிட்டு, என்னென்னு சொல்கிறது, இந்த இதுக்குள்ளே வந்து அந்த தாமிர கோபுரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த தாமிர கோபுரத்தின் டிசைன்லேயே வந்து சின்ன சின்ன கோபுரங்கள் மற்ற வந்து அதில் பெரிய சைஸ் அப்படின்ட்டுலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு விலையில் வந்து இருந்தது. உண்மையாக பார்த்திங்கன்னு சொன்னால் என்னென்னு சொல்கிறது, அந்த சின்னன் எல்லாமே வந்து ஒரு 900 ரூபா. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வகையாக வந்து ஆமை அப்படியெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பெருசுன்ற விலையை நீங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் ஏங்கி போயிடுவீங்க. பெருசுட விலை வந்து 60,000 சொச்சம் வந்து இந்த பெரிய கோபுரத்தின் விலையாக இருந்தது. மற்ற பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து உள்ளுக்க டிஷர்ட் எல்லாம் பார்த்தனாங்க. இந்த தாமர கோபுரத்தின் பிராண்ட் அடித்த டிஷர்ட் வந்து இருந்திருந்தது. எல்லாமே சரியான விலையில் இருந்தது. அங்கே இதுக்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஷர்ட் பார்த்தனாங்க. அந்த ஷர்ட்டுன்ற விலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் அடிச்சிருக்குது 8,500 ரூபா. அதை வந்து 7,000 ரூபாய்க்கு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாக நாங்கள் வெளியில் கடையில் எடுக்க போகிறோன்னு சொன்னால் அந்த ஷர்ட் வந்து நாங்கள் ஒரு 3,000 ரூபாய்க்கு எடுத்திருப்போம். என்னென்னு சொல்கிறது, உள்ளுக்கு அவ்வளவு வந்து நாங்கள் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இல்லைன்னு சொன்னால் அவ்வளவுமே வந்து சரியான விலையாக இருந்தது. நாங்கள் வந்து வெளியில் வந்து வாங்குறதை விட இங்கே வந்து என்னென்னு சொல்கிறது பல மடங்கு விலை வந்து கூடவாக இருந்தது. இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் அஸ்மி வந்து இந்த இருக்கிற ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் மெழுகுவர்த்தி ஒவ்வொரு டிசைனில் வந்து செஞ்சுருந்தாங்க. அதை வந்து என்னென்னு சொல்கிறது, ஒவ்வொரு டிசைனில் வந்து பூ மாதிரி கோபுரம் மாதிரி அப்படி வந்து செஞ்சுருந்தாங்க. அதைத்தான் வந்து அஸ்மி ஒண்டா எடுத்து பார்த்து கொண்டிருந்தவா. அங்கே பாருங்க கதைச்சி பார்த்து கொண்டிருந்தவா. அது மட்டும் இல்லாமல் என்னென்னு சொல்கிறது, அதுவுமே வந்து சரியான விலையாக தான் இருந்தது. உள்ளுக்க பார்க்குற ஒவ்வொரு பொருளுமே வந்து வெளியில் இருக்கிறதை விட வந்து உள்ளுக்கு பல மடங்கு விலை வந்து கூடையாக இருந்தது. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நாங்கள் ஒவ்வொன்றே பார்த்து கொண்டு வந்தாங்க. இந்த பர்ஸ் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நான் வந்து 100-150 ரூபாய்க்கு வாங்குகிற பர்ஸ் வந்து 1,200 ரூபா வந்து விலை வந்து அடிச்சிருந்தது. நான் வந்து அப்படியே என்னென்னு சொல்கிறேன் ஷாக் ஆகிட்டேன்னு தான் சொல்லணும். மற்ற அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்க வந்து நிறைய பொருட்கள் இருந்தது. இந்த பர்ஸ் அப்படி அதுவும் வந்து அந்த பிராண்ட் அடிச்சிருந்தது. அந்த லோட்டஸ் டவர்ன்ற படம் வந்து போட்டிருந்தவங்க, அதனால தான் அப்படி விலையோ எனக்கு தெரியலை. பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நிறைய ஐட்டம் இருந்தது. மேக்கப் ஐட்டம், என்னென்னு சொல்கிறது தேயிலைகள், அப்புறம் உடுப்புகள், எல்லா விதமான மேக்கப் பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் ஜுவல்லரி அப்படியான நிறைய பொருட்கள் வந்து இருந்தது. அப்படியே நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கொண்டு போவோம் வாங்க. இது என்னென்னு சொன்னால் இப்போ இதுக்குள்ளே வந்து கூடுதலாக வந்து பொரினஸ், அதாவது வந்து வெளிநாட்டவர்கள் வந்து கூடுதலாக வந்து இதுக்குள்ள வாரவடியாக வந்து அந்த விலைகளில் வந்து இருந்திருக்கு. இந்த சின்ன பர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் பயங்கர விலையாக இருந்தது. ஒன்றுமே நான் வந்து இதுக்குள்ளே வாங்கவும் இல்லை. இங்கால வந்து இருந்த எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் மசாலா பவுடர் ஆகிட்டாங்க. அதாவது வந்து கறி பவுடர், மசாலா பவுடர், மஞ்சள் பவுடர் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து மசாலா ஐட்டங்களாக இருந்தது. அதுவுமே வந்து உள்ளுக்க கொஞ்சம் விலையாக தான் இருந்தது. இதில் வந்து நான் ஒன்றுமே வந்து நான் இதில் வந்து வாங்கவும் இல்லை.
ஓகே, அடுத்தது வந்து இதை நான் எடுத்து வச்சிருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் பூ, அதாவது வந்து தேங்காயில் செஞ்ச சிப்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவுமே வந்து கொஞ்சம் விளையாட்டாக இருந்தது. அதை நான் வந்து வாங்கலை. என்னென்னு சொன்னால் இது வந்து நான் முதலே சாப்பிட்ருக்குறேன். என்னென்னு சொன்னால் எங்களோட அண்ணா கொண்டு வந்து நான் சாப்பிட்ருக்குறேன். அதனால் அது வாங்கலை. அது மட்டும் இல்லாமல் அது வாங்கியிருப்ப நான் கேட்டால் உள்ளுக்க கட்டாயம் நான் வாங்கியே இருக்க மாட்டேன், அந்தளவுக்கு விலையாக இருந்தது. மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஜுவல்லரி ஐட்டங்கள் இருந்தது. உண்மையாக நான் வந்து இதை பார்த்துட்டு உண்மையாக வாங்கி போனேன். என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்க வந்து அதுக்கு இருந்த விலையில் பாருங்கள், 40,000 ரூபா, 50,000 ரூபா, தோடுன்ற ப்ரைஸ் எல்லாம் வந்து 40-50,000 ரூபா ப்ரைஸாக வந்து இருந்தது. எனக்கு தெரியலை உண்மையிலேயுமே வந்து இது டைமண்டா இல்லாட்டி என்னன்னு எனக்கு தெரியல. என்னத்துக்காக எவ்வளோ ப்ரைஸ்ன்னு தெரியலை. அப்படி டைமண்டாக இருந்தால் வந்து இதுக்குள்ளெல்லாம் வச்சிருப்பாங்களான்னு கூட எனக்கு சந்தேகமாக இருந்தது. ஆனால் எனக்கு உண்மையாக தெரியலை. இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் யாராவது சொல்லுங்கள், இதுக்குள்ளே இருக்கிறது என்னன்னு சொல்லி. என்னென்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு ப்ரைஸ் வந்து அவ்வளோ கூடவாக இருந்தது. ஓகே, வாங்க அப்படியே போய் பார்ப்பேன். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் 5-6 நோட் புக் எல்லாமே இருந்தது. ஆனால் என்னென்னு சொல்கிறது, திரும்ப சொல்ல போனால் சரியான விலையிலே இருந்தது. மற்ற வந்து அங்கால வந்து டீ பவுடர், இந்த அஸ்மி எடுத்து காட்டுற சின்ன சின்ன கப் எல்லாமே இருந்தால். ஆனால் வந்து நாங்கள் வந்து ஒன்றுமே வாங்கலை. இது வந்து எங்களுடைய ஸ்ரீலங்கா ஆட்டோ, கூடுதலாக ஃபாரினர்ஸ் வந்தால் டுக்குன்னு சொல்லுவாங்க. அதையுமே வந்து செய்து வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து இங்கத்திய பொருட்களை வந்து அதில் செய்து வச்சுருக்குறாங்க. வெளிநாட்டவர்களும் சரி, என்னென்னு சொல்கிற கூடுதலாக வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிறாக்கள் வாங்கினமான்னு கேட்டால் எனக்குன்னா சொல்ல தெரியல. இப்போ எங்களை மாதிரியாக்கள் போவாங்களா இருந்தால் கட்டாயம் வாங்க மாட்டாங்கன்னு. என்னென்னு சொன்னால் ப்ரைஸ் வந்து அவ்வளோ கூடவே இருக்குது. என்னென்னு சொல்கிறது, ஒவ்வொரு விதமான டீ பவுடர் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதாவது ஒவ்வொரு விதமான தேயிலை எல்லாம் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து பாருங்க, அஸ்மி நிற்கிறா, அளந்து பார்த்து கொண்டு நிற்கிறா. அப்படி வந்து நாங்கள் அளந்து கூட பார்க்கலாம். அதாவது சின்ன பிள்ளைகள் வந்து அளந்து பார்க்குறதுக்களவான அந்த லோட்டஸ் டவர் மாதிரியே வந்து செய்திருந்தாங்க. அப்படியே உங்களுக்கு எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஒற்று பொருட்கள் கூட, அதாவது வந்து ஒன்று கூட நான் வந்து வாங்கலை. என்னென்னு சொன்னால் திருப்பி சொல்ல போனால் அங்கே வந்து வெளியில் வாங்குறதை விட பல மடங்கு ப்ரைஸ் வந்து கூடையாக இருந்து, அதனால் வந்து நான் ஒன்றுமே வாங்கலை. என்னென்னு சொல்கிறது, உண்மையாக உள்ளுக்க போய் வடிவாக சுற்றியெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். சொல்லப்போனால் என்னென்னு சொல்கிறது, 2ஆம் தரம் இப்போ வந்திருந்தாங்க. ஆனால் வந்து வடிவா சுற்றி பார்த்துனாங்க. இந்த தங்கச்சியின் ஆசைக்காக போயிருந்தாங்க. ஆனால் வந்து உண்மையாக சூப்பராக இருந்தது. சில பல மாற்றங்கள் வேறு இருந்தது. நாங்கள் உள்ளுக்க வந்து வடிவாக பார்த்தோமா கேட்டால் உண்மையாக வடிவாக பார்க்கலன்னு தான் சொல்லணும். உள்ளுக்க வந்து அந்த அப்படியே ரவுண்ட் அடிக்கிற ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருந்தேன்னு சொன்னாங்க. ஆனால் சுவேசன் அப்படியே கீழே கூட்டிட்டு வந்தார். அதே போல் உள்ளுக்க இருந்ததாண்டு எனக்கு தெரியல. என்னென்னு சொன்னால் இருந்திருந்தால் கொஞ்சம் விட்டுருப்பாங்கங்கால நாங்கள் போய் பார்த்துருப்போம். பார்க்கவும் இல்லை. இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே இருந்து பார்க்க வேறு லெவலில் இருந்தது. என்ன சொன்னால் அந்த வந்து அப்படியே வந்து இருட்டேக்க வந்து அந்த கலர் லைட் வந்து பார்த்தேக்க வந்து வேறு லெவலில் இருந்தது. கீழேருந்து பார்க்கவே அந்த வியூ வந்து சூப்பராக இருந்தது. என்னென்னு சொல்கிற ஒரே ஒரு கவலை, நான் கதைச்சது எல்லாமே வந்து மைக்கில் வந்து ரெக்கார்ட் ஆகலைன்றது பெரிய ஒரு கவலை. நேற்றையான் வீடியோவில் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சரியான அப்செட் வந்து சவுண்டு, இனிமேல் நான் மைக் போட்டே எடுக்க மாட்டேன். என்னென்னு சொல்கிறது, சரியான முறையில் வந்து ஒன் பண்ணி ஆஃப் பண்ணணும். அந்த நிறைய தரம் ஒன் பண்ணி ஆஃப் பண்ணபடியாக எனக்கு வந்து என்னென்னு சொல்லுறது தெரியாமல் போயிட்டு. அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளக்கையில் வெளியில் வந்து அப்படியே வந்து சரியாக கலைச்சி போனோம். அதாவது வந்து தாமரக்கோபுரத்தில் ஏறின லிஃப்டில் தான் நாங்கள் போனாங்க. ஆனால் கலைச்சி போனோம். அப்படியே போய் என்ன செஞ்சோம்னு சொன்னால் நாங்கள் வந்து ஜூஸ், ஐஸ்கிரீம் ஏதாவது சாப்பிடுவோம்னு சொல்லி போனாங்க. வாங்க போய் சாப்பிடுவோம். ஓகே, அப்படியே நிறைய நேரமாக யோசிச்சுட்டு சரி போய் ஏதாவது குடிப்போம் இல்லாட்டி ஏதாவது சாப்பிடுவோம். தெரியும் தானே, சாப்பாடுண்டாலே எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் விறுவிரண்டு போய் மலமலண்டு களைச்சும் போகணும் கொஞ்சம். அதனால் விறுவிரண்டு போய் இந்த நடையை பாருங்க, நடையை பார்க்க ஓகே, நடையை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அப்படியே போய் நானும் அஸ்மிமா போய் அதில் ஜூஸ் கடையில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கே வந்து அம்மா, சுபேஷன் எல்லாருமே வந்தாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஆர்டர் பண்ணது ஃபேஷன் ரூ ஜூஸ், அஸ்மி பொண்டோக்கோன் அப்படின்னு சொல்லி நிறைய வாங்கி தங்கச்சியாக்கள் எல்லாம் மஞ்சிக்கு குடித்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அந்த டைமுக்கு வந்து ஆக்கள் இல்லை. அந்த டைமுக்கு பிறகு தான் நான் ஆக்கள் வரையணும்னு நினைக்கிறேன். உள்ளுக்க வந்து நிறைய பேர் இருந்தாங்க, கோபுரத்துக்குள்ளே வந்து நிறைய பேர் இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு நேரத்துக்கே வந்துட்டோம். அதனால் வந்து கடைகள்லையுமே வந்து ஆக்கள் பெருசாக இல்லை. நாங்கள் வந்து டக்கண்டே வாங்கி குடிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்க
எடுக்கவே சரியான டைம் போயிட்டு என்னன்னு சொல்கிறது, என்ன வாங்குறது ஏது வாங்குறதுன்னு சொல்லி பார்த்து கொண்டு வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்மிக்கு வந்து எங்கே போனாலுமே வந்து கேட்குறது உண்டு, அம்மா எனக்கு வாட்டர்மெலன் ஜூஸ்ன்னு சொல்லித்தான். ஆனால் வந்து அது அங்கே இல்லை, அதை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறகு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து பர்கர்ஸ், இதுக்கு என்னென்னு தெரியல, பர்கர் மாதிரி தான் எல்லாமே இருக்குது. பர்கர் வந்து பன்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குன்னா அப்படித்தான் நினச்சி கொண்டு இருந்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்மிக்கு வந்து பர்கர் வாங்கி கொடுத்துட்டு அவளுக்கு வந்து அதான் வந்து விருப்பம் பண்ணபடி அது வாங்கி கொடுத்துட்டு நானும் ஒரு சும்மா அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உண்மையாக நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆனால் அஸ்மி வந்து கூட அதுக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு வெறும் இது தான் சாப்பிட்டு கொண்டிருந்தா. அது மட்டும் இல்லாமல் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கச்சி வந்து தனக்கு போண்ட கோன்மெண்ட் எடுத்துருந்தா. அதே மாதிரி அம்மா வந்து ஜூஸ் எடுத்திருந்தா, அதாவது வந்து ஸ்ட்ராபெரி ஜூஸ். அங்கால நான் பேஷன் ஜூஸ் அப்போ தான் சொல்லி ஆர்டர் பண்ணிட்டு இருந்தேன். நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால நான் மட்டும் இல்லாமல் தங்கச்சியோட மகன் கூட வந்து ஐஸ்கிரீம் எடுத்து குடிச்சு கொண்டு இருந்தேன். அஸ்மியை பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கே இருந்த எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு தனியாக சாப்பிட்டு கொண்டு இருந்தவா. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வியூவை பார்க்க வந்து உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபொரினில் இருக்கிற மாதிரி இருந்தது அந்த வியூ. என்னென்னு சொல்கிறது, இங்காலையெல்லாம் எங்களோட ஒரு பக்கமெல்லாம் இப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கூடுதலாக வந்து அந்த படங்களில் அதுகளில் பார்க்க வந்து அந்த ஃபொரின் இருக்கிற மாதிரியே வந்தது. அதாவது வெளிநாடுகளில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது அந்த வியூ. அதாவது தண்ணி, அதுக்கு பின்னால் கட்டிடங்கள், லைட்டுகள் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய தம்பியும் சுபேஷனும் வந்து ரோல் வாங்கி சாப்பிட்டுருந்தாங்க. பாருங்கள், 2 பேருமே வந்து ஒரே மாதிரி தொப்பியும் போட்டுக்கொண்டு இருந்து ரோல் வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தட்டு கூட கொடுக்கல போல கிடக்கு, ஏதோ பேப்பரில் வச்சு சாப்பிட்டு கொண்டு வந்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், நான் சாப்பிட்ற விதத்தை பாருங்கள். சாப்பிட்டு எல்லாருமே வந்து சாப்பாட்டில் என்னென்னு சொல்கிறது, ஓவராக சாப்பிட்றீங்கன்னு சொல்கிறீங்க. உண்மையாக வந்து என்ன சாப்பிட்டு தான் வந்து எல்லாமே மிச்சம். அதைத்தான் நான் உண்மையாக சொல்லுவேன். ஒரு மனுஷன் வந்து உழைக்கிறதுக்கு காரணமே முக்கியமாக வந்து நல்ல வடிவாக சாப்பிடணும், உடுப்பு போடணும், அதென்ற மாதிரி தான். அப்படி தான் எந்த வந்து யோசனை அதுதான். என்னென்னு சொல்கிறது, நாங்கள் உழைக்கிறது வந்து இன்றைக்கு இருப்போம் நாளைக்கு இருக்க மாட்டோம். அதனால் வந்து வடிவாக சாப்பிட்டு வடிவாக எங்களுக்கு பிடிச்ச செய்யணும். கட்டாயம் யாரும் சாப்பிட்றத கண் வைக்காங்க. முக்கியமாக வந்து நீங்கள் நான் சாப்பிட்றத கண் வைக்காங்க. நீங்கள் வச்சாலும் பிரச்சனை இல்லை. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து கண்படாது. என்னென்னு சொன்னால் எப்படியுமே சாப்பிட்டு கொண்டே இருப்பேன். ஓகே, மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே தங்கச்சியுமே வந்து சாப்பிட்டு கொண்டு வந்தவா. என்னென்னு சொன்னாங்க, தங்கச்சி சொன்னால் வந்து தனக்கு சரியான நல்ல சந்தோஷமா, என்னென்னு சொல்கிற இப்படியே தான் வந்ததே இல்லையா, சரியான சந்தோஷமாக இன்றைக்கு வந்ததுன்ற மாதிரி சொல்லி கொண்டு வந்தவா. அதே மாதிரி அதிலேருந்து இந்த சாப்பிட்டது எல்லாமே வந்து நல்ல சூப்பராக இருந்தாமன்ற மாதிரி தான் சொல்லி கொண்டு வந்தவா. ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கச்சியோட மகன் அவங்களெல்லாம் சிப்ஸ் சாப்பிட்டாங்க. அப்படியே பாருங்கள், இந்த பேஷன் ஜூஸ் குடிச்சு பார்த்தா கொஞ்சம் அப்படியே பழுதாக போன மாதிரி கிடந்துச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாக தாமரை கோபுரத்தில் போய் அப்படியே எல்லாம் வடிவாக சுற்றி பார்த்து எனக்கு வந்து சாப்பிட்டே இல்லை. அது பாருங்கள், உண்ட மயக்கம் மாதிரி வந்து பாருங்கள், தலையில் ஒரு கையை கொடுத்து கொண்டிருக்கிறேன் எப்படின்னு சொல்லி எல்லாருமே வடிவாக என்ஜாய் பண்ணி எல்லாருமே வடிவாக வந்து சுற்றி பார்த்து, அதாவது வந்து என்னோட வந்து தங்கச்சி, தம்பி, அம்மா எல்லாருமே வந்து சுற்றி பார்த்து மேலையெல்லாம் போய் வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், அதுக்குள்ளேயே வந்து என் ஃபேஷன் ஜூஸ் மட்டும் இருக்குது. என்ன காரணம்னு சொன்னால் கொஞ்சம் பழுதாக போன மாதிரி வந்துட்டு. ஓகே, இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவாக சுற்றி பார்த்துட்டு வடிவாக சாப்பிட்டு மிருந்துட்டேன். இப்போ என்ன செய்யப்படும்னு சொன்னால் நாங்கள் வீட்டை வெளிக்கிட போகிறோம். ஆனால் வந்து எல்லாரும் என்னை மன்னித்து கொள்ளுங்கள். என்னென்னு சொன்னால் இந்த மைக் போட்டு எடுத்ததால் வந்து சவுண்டு வந்து சரியான பிரச்சனையாக போயிட்டு, என்னென்னு சொன்னால் மைக்கை வந்து நான் வடிவாக ஒன் பண்ணமில்லை. என்னென்னு சொல்கிறது, அதை திருப்பி ஒன் பண்ணி கொண்டிருக்கணும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நிறைய இருந்தபடியாக அது வந்து சவுண்டு வடிவாக விளங்கையில். அதனால் எல்லாருமே என்னை மன்னித்து கொள்ளுங்கள். உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டேன். இவ்வளோ நேரம் என்ற இந்த குரலை கேட்டதுக்கு வந்து கட்டாயம் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன். என்னென்னு சொன்னால் இவ்வளோ நேரமே இந்த குரலை நீங்கள் வந்து சகிச்சு கொண்டிருக்கிறீங்க. அதாவது வந்து வீடியோவில் வந்து நான் வந்து நார்மலாக கதைக்கிறதுக்கு இந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. இவ்வளோ நேரம் என்ற குரலை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்குமே வந்து என்னென்னு சொல்கிறேன், நன்றியை சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சஜி. பாய்.